வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் வேல்ட் ஆஃப் சூர்யா. எல்லாருமே விஸ்வநாத் சன்ஸ் படத்தோட ஆடியோ லான்ச்சை பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூரில் நல்லாவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். பட் அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆக இன்னும் 10 நாட்கள் தான் இருக்குது. ப்ரொமோஷன் இன்னும் பண்ணவே இல்லை. ஆல்ரெடி படத்துக்கான ஹைப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ப்ரொமோஷன் நல்லாவே பண்ணலை. அட்லீஸ்ட் ஒரு டீசர்னாச்சும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, படத்துக்கான ஹைப் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு நினைக்கும்போது இன்னும் அதுக்கான அப்டேட்டே வரவே இல்லை. அதே மாதிரி ஆடியோ லான்ச்சில் நம்ம சூர்யா அண்ணா என்ட்ரி ஆகும்போது ஒரு மாசான பிஜிஎம் போடுவோம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற டிஜே சொன்னார். ஆனால் அவர் வரும்போது அந்த பாட்டை போடவே இல்லை. அட்லீஸ்ட் இப்போதைக்கு த ஒன் ரூல் அப்படின்ற ஒரு மாசான ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் அந்த சாங்கை கேட்கும்போது நார்மலாக இருக்கிற ஒரு ரேப் சாங் மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ ஒரு வாட்டி 2 வாட்டிக்கு அப்புறமா அந்த பாட்டை கேட்கும்போது பாட்டு ரொம்பவுமே மாசாக இருக்குது. பட் எந்த இடத்துல இந்த பாட்டு படத்தில் வரப்போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியுமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸுக்கும் இந்த பாட்டை போட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வராங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த பாட்டு போக போக நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டுக்குமே இந்த சாங்கை போடலாம். இந்த பாட்டில் வரக்கூடிய லாஸ்ட்டில் இருக்கிற சில வரிகள் ரொம்பவுமே பொருத்தமாக இருக்குது. ஸோ நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த ப்ரொமோஷன் பண்ணாதது ஒரு மிகப்பெரிய வருத்தமாகவே இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரில. படம் அங்கே ரிலீஸ் ஆக போகுது, கர்நாடகாவில் ரிலீஸ் ஆக போகுது, அடுத்து திருவனந்தபுரமில் இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் நடக்க போகுது. அப்படி இப்படி நியூஸ் தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கான அஃபிஷியல் நியூஸ் வரவே இல்லை, அப்டேட்டும் வரவே இல்லை. ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெட்ரோ படம் எங்கெங்கே ரிலீஸ் ஆக போகுது, எங்கெங்கே பேனர் வைக்கணும், ட்ரெயினில் கூட அந்த பேனர்லாம் ஒட்டியிருந்தாங்க, சில போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி படத்துக்கான ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோம். பட் இன்னும் பண்ணவே இல்லை. ஸோ சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் ஏன் இப்படி பண்ணுறாங்க? இல்லை நம்ம சூர்யா அண்ணனுக்கு வரக்கூடிய படங்களாக இருக்கட்டும், இல்லை படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இப்படி தான் பண்ணுறாங்க போல். ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. அட்லீஸ்ட் ரெட்ரோ படம் அப்படி இல்லை. ரெட்ரோ நம்ம சூர்யா அண்ணாவோட ப்ரொடக்ஷனால் படத்துக்கான ப்ரொமோஷன் பக்காவே இருந்தது, அப்டேட்டுமே பக்காவே இருந்தது, படமும் நல்லா தான் இருந்தது ரெட்ரோ. பட் அதுக்கப்புறமா கருப்பு படத்துக்கும் நல்ல ஒரு அப்டேட், நல்ல ஒரு ப்ரொமோஷனும் இருந்தது. அதை பார்த்துருப்பீங்க. படம் மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது. பட் இப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறமா நம்ம சூர்யா அண்ணா நடிக்கிற இந்த படத்தில் ஒரு ஃபேமிலி ஓரியண்ட்டாக ஒரு லவ்வோட ஒரு படம் வரப்போகுது, நிறைய பேர் பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் இந்த படத்தை எடுத்தவர் இதுக்கு முன்னாடி லக்கி பாஸ்கர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த ஒரு டைரக்டர். ஸோ எல்லா ஆங்கிள்லேயும் பார்க்கும்போது படத்துக்கான ஹைப் அதிகமாகவே இருந்தது ஆடியோ லான்ச் இருக்கிற வரைக்கும். ஆடியோ லான்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்த ஒரு ஹைப் இல்லாத மாதிரியே இருக்குது. அட்லீஸ்ட் படத்தோட ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நிறைய அன்பான ஃபேன்ஸ் இப்படி தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, படத்துக்கான ஹைப் குறைஞ்சிடுமோ, நிறைய வசூல் வராதோ அப்படின்லாம் கேட்குறாங்க. வசூலை விட்டுருங்க. படம் நல்லா இருந்தால், ஃபீல் குட் படமாக இருந்தால், ஒரு லவ் படமாக இருந்தால் படம் நல்ல கலெக்ஷன் தான் அள்ள போகுது. அதெல்லாம் எந்த ஒரு மாற்றமே இல்லை. பட் அப்டேட் தான் கொடுக்கவே மாட்டுறாங்க. ஸோ சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் இனிமேலாவது ஏதாவது ஒரு அப்டேட் கொடுப்பாங்கன்னு நினப்போட இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ நீங்களும் காத்துக்கிட்டே இருங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆடியோ லான்ச் எப்படி இருந்தது, இப்போ ரிலீஸ் ஆன த ஒன் ரூல் அப்படின்ற சாங் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.